மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். டைஜஷன் உடல் உஷ்ணத்துக்கும் நம்மளுடைய செரிமானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? சிலருக்கு பார்த்தோம்னா கொஞ்சமா சாப்பிட்டேங்க உடனே எனக்கு வயிறு உபசமா தெரியுது, இல்ல எனக்கு சாப்பிட்ட உடனே அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா நான் மோஷன் போய்கிட்டே இருக்கிறேன். இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். சாப்பிட்ட உடனே நம்ம மோஷன் போற மாதிரியோ, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா எண்டோஸ்கோப் எடுத்து பார்ப்பாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றது நம்ம வயிற்று பகுதியில உள்ள இருக்கக்கூடிய இன்னர் லேயர்ல கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு சரியா டைஜஷன் ஆகாதனாலயோ இல்ல சரியான நேரத்திற்கு நம்ம உணவு எடுக்காததுனாலயோ வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆசிட் நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஸ்டொமக் இன்னர் மோஸ்ட் லேயர், அதாவது மியூக்கஸ் மெம்பரைனை அது அரிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி அரிப்பு ஏற்பட ஏற்பட புண்கள் உருவாகுது. இதே மாதிரி இன்டெஸ்டைன் ஃபுல்லா நமக்கு அந்த குடல் பகுதி முழுவதுமே நமக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்றோம். ஐபிஎஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இதுல இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஜெர்ட் கண்டிஷன், GERD அப்படின்னு சொல்றது, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் இது உடல் உஷ்ணத்தை சம்பந்தப்பட்டதா, உடல் உஷ்ணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். பெரும்பாலும் அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம், உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக நமக்கு செரிமான பிரச்சனைகளும் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, நமக்கு செரிமானம் சரியாக இருப்பதற்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவே இதை சரி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க காரமா இல்ல சூடா ஏதாவது சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு பிரச்சனை இருக்கு, பல வருஷம் ஆச்சுங்க, நான் கொஞ்சம் காரம் புளிப்பா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எப்ப பாரு நான் பால் தயிர் சாதம் பழைய சாதம் இப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பிஸ்கெட் சாப்பிட்றேன், பால்ல தொட்டு சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி தாங்க. எப்பயாவது போனா மிஞ்சி போனா ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன், அதுவுமே ஆசிட் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் என்னுடைய ஃபுட் ஹேபிட்ஸே பல வருஷமா இருக்கு. என்ன ரீசனே தெரியல, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், ஆனா நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் சரியாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா 2 வகையான ரீசன் முக்கியமா சொல்லலாம். ஒண்ணு நான் முன்னரே சொன்ன மாதிரி பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால், நமக்கு லிவர்ல நிறைய பித்தம் உற்பத்தி ஆகும்போது பார்த்தோம்னா இந்த பைல் சால்ட்ஸ் நம்ம சொல்றோம், பைல் பிக்மெண்ட்ஸ், SGOT, SGPT, இந்த மாதிரி லிவர் என்சைம்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகி வயிற்றுப்புண்கள் வருது. அடுத்து இன்னொரு முக்கியமான ரீசன் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிப்ரெஷன், குரானிக் டிப்ரெஷன் ரொம்ப நாளா இருக்கிறது. இன்னொன்னு ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஒரு விஷயத்த பல ஆங்கிள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி திங்கிங் அதிகமாக இருக்க இருக்க ஓவரா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது, வயிற்று பகுதியில புண்ணு அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருது. புண்களோட சேர்ந்து ஏன் இது ஆகுது, நான் ஏதோ திங்க் பண்றேன், வயிறு எப்படிங்க இதுல அஃபெக்ட் ஆகும்னா நம்மளுடைய, ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நான் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது சொல்ற விஷயம், இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க ஒன்று எடுக்கிறீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுங்க, பட் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், இன்னர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது நமக்கு ஈஸியா நமக்கு ஹீல் பண்ணி கொடுக்கும். நம்ம பாடியில செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்மளுடைய பாசிட்டிவிட்டி அதை ஹீல் பண்ணும்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஓவரா திங்க் பண்ணும்போது நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் நம்ம உடல்ல நிறைய செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸஸா பித்தம் சுரக்கிறதே அது சொல்லலாம். அடுத்ததாக ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வயிற்று பகுதியில புண்கள் உருவாகும். இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் ரொம்ப நம்ம கண் முழிச்சு இந்த மாதிரி திங்கிங் ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா
கண்டிப்பாக வயிற்று பகுதியில புண்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா வயிற்றுல புண் இருக்கு, அல்சர் இருக்குன்னா சில பெண்களுக்கு யுட்ரஸ்லயும் அதனுடைய பாதிப்பு தெரியும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய யுட்ரஸோட உள்பகுதியில நமக்கு பாதிப்புகள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர்னு சொல்லுவோம், எண்டோமெட்ரியம். இந்த யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு ஏற்படும். ஸோ எண்டோமெட்ரியம் திக்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதிகமா ப்ளீடிங், எக்ஸஸ் ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். அப்போ வயிற்று பகுதியில செரிமானம் சரியாகல, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கும்போது வயிறு புண்கள் இருக்கு, சரியா டைஜஷன் ஆகல, இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னா யூட்ரஸ்லயும் புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ எடுக்கக்கூடிய உணவு முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், இப்போ அதிகமான காரம், புளிப்பு, உப்பு, எண்ணெயிலே வறுத்த பொரித்த டீப் ஃப்ரை பண்ண சில விஷயங்களை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்றதுதான் இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இரவு உணவு அப்படின்னு சொல்றது ஒரு 8ல இருந்து 8:30 இந்த டைம்குள்ளேயே நைட் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 10 o'clockல நம்ம வந்து பெட்ல உறங்க போறது ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். காலையில எந்திரிச்ச உடனே வயிறு புண்ணு இருக்கா, என்ன சாப்பிடணும், ஸோ இது இந்த மாதிரியான ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணா நிச்சயமாக ஒரு 7 நாட்கள்லயே நமக்கு நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். இதை டைம் டேபிள் மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரியும். இப்போ டீ காஃபி எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு நல்லா வறுத்து பொரிச்ச உணவு சாப்பிட்றோம், அந்த மாதிரி எல்லா டயட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 7 நாட்கள் இந்த உணவை ஃபாலோ பண்ணிட்டு சின்ன சின்ன சித்த மருந்துகள் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணாலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தினமும் காலையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெள்ளை பூசணி சாறு இல்லைன்னா தேங்காய் பால், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளை பூசணி சாறு யார் எடுக்கலாம் அப்படின்னா, அதிகமான ஒரு பிளட் சுகர் லெவல் இருக்கு, ஏன்னா தேங்காய் பால்ல இனிப்பு இருக்கிறதுனால சுகர் இருக்கிறவங்க 2 நாள், வாரம் 2 நாள் எடுத்தால் போதும். மீதி பேர் என்ன பண்ணலாம்னா வெள்ளை பூசணி சாறு பயன்படுத்தலாம். இந்த வெள்ளை பூசணி சாறில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி சேர்க்கணும். அதிமதுர பொடி சேர்த்து கலந்து ஒரு 200 ml காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிடணும். இதுவே தேங்காய் பால் குடிக்கிறீங்கன்னா தேங்காய் பால்ல ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். 1/4 டீஸ்பூன் போட்டு 200 ml அளவுக்கு தேங்காய் பாலை குடிக்கணும். இதை குடிச்சு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் வேற எந்த உணவுமே எடுக்கக்கூடாது. ஸோ இந்த டைம்ல என்னன்னா, நான் வந்து வாக்கிங் பண்றேன், ஜிம்முக்கு போறேன் அப்படின்னா அந்த ஹேபிட் இருந்தாலும் ஒரு வாரம் தள்ளி வச்சிருங்க. ஏன்னா அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது வயிறுல ஆசிட் செக்ரீஷன் இருக்கும், நமக்கு வந்து புண்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 1 வீக் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஒர்க் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய, வயிறு புண்களை ஆற்றக்கூடிய மாதிரி இருக்கணும். இதுல பெஸ்ட்ன்னு சொல்லணும்னா நம்மளுடைய பழைய சாதம் சொல்லலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து மோர் கலந்த பழைய சாதம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவே சிறுதானியங்களை நம்ம கஞ்சி மாதிரி செய்து குடிக்கலாம். சிறுதானியங்களை வந்து மிளகு சீரகம் போட்டு கஞ்சி மாதிரி 2-3 கிளாஸ்ல கொடுக்கலாம். இல்ல வெஜிடபிள்ஸை வந்து நம்ம நல்லாவே பாயில் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காய்கறிகளை நம்ம சாப்பிடலாம். இதுல முக்கியமாக காலை வேளையிலே நம்ம கீரை வகைகளை சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகிறது மட்டும் இல்லாம வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறி நமக்கு அடுத்த நாள் காலையில ஈஸியா மோஷன் போறதுக்கு, அந்த மலம் வந்து வெளியேறுவதற்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலை நேரத்திலே கீரைகளை வந்து வேக வைத்தோ இல்ல கடையல் மாதிரியோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரியான காலை உணவை நம்ம சாப்பிடும்போது வயிறு பகுதியில் இருக்கிற புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரும். மதிய நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லும்போது சிறுபருப்பு சேர்த்து தான் சாப்பிடணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த துவரம்பருப்பு சேர்த்து நம்ம சாம்பார்லாம் சாப்பிடுவோம். அது தேவையில்லை. நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி தினமும் நம்ம வந்து உணவோட சேர்த்துக்கணும். இது வந்து புடலங்காயோ இல்ல அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதுலயே வந்து வெள்ளை பூசணியோ இல்ல சுரைக்காயோ, இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடும்போது, சிறுபருப்பு சேர்த்து சாப்பிடும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகுது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகமா புளி சேர்த்து சாப்பிட்றதையும் தவிர்த்துக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். அதே மாதிரி இரவு நேர உணவு அப்படின்னு சொல்றதும் ஒரு 8 மணி 8:30 அந்த டைம்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆவியில் வேக வைத்த எளிதில் ஜீரணமாகக்கூடிய இட்லியோ
இடியாப்பம், ஆப்பம் மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சமையல்ல கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் நம்ம சமைத்து சாப்பிட்டாலும் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். இதனோட ரொம்ப எளிமையாக வயிறு புண் குணமாவதற்கு குங்குளிய வெண்ணெய் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. காலை இரவு 2 நேரமும் இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். இது ஒரு 7 நாள் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதனோட வேற என்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன குங்குளிய வெண்ணெய் ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா ஏலரிசி சூரணம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏலாதி சூரணம்னு ஒரு மருந்து இருக்கு. ஏலரிசி சூரணம்னு ஒரு மருந்து இருக்கு. ரெண்டுமே கூட பயன்படுத்தலாம். ஏலரிசி அப்படின்னு சொல்றது ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் வைத்து செய்யக்கூடிய சூரணம். இதை பயன்படுத்தும் பொழுது இது பால்ல மட்டும்தான் கலந்து சாப்பிடணும். இது வெந்நீர்லயோ இல்ல தேன்லயோ கலந்து சாப்பிட வேண்டாம். பால்ல மட்டும் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிடும்போது வயிறுல எப்பேற்பட்ட புண்ணா இருந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் இருந்த புண்களாக இருந்தாலும், அதனால உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். வயிறு புண்கள் அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான உணவு முறைகள் என்ன, சித்த மருந்து, இதுலயே எத்தனை வருட புண்களாக இருந்தாலும் வயிறு புண் நமக்கு சரியாகும். ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.